இந்தியன் ஆயில் நிறுவனம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் தேவையற்ற இதுபோன்ற செயல்களை தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் அனைத்தும் தற்போது கையிருப்பில் அதிகமாக இருப்பதாகவும், அதனால் தேவையில்லாமல் அமைதியாக இருந்து தேவையற்ற அவசரங்களை தவிர்ப்பதன் மூலமாக சிறப்பான சேவை எங்களால் வழங்க முடியும். அதனால் போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு இது போன்ற அத்தியாவசிய தேவை பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று நீங்களாக நினைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றாத வகையில் அதற்கு எதிர்ப்பதமாக யாரும் இது போன்ற பொருட்களை அவசர கதியில் வாங்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம் என்றும், அதனால் தேவையற்ற குழப்பம், அச்சம் ஏற்படும் என்றும் அதன் அடிப்படையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற போர் பதற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அதே போன்று இது போன்ற எரிபொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களை முன்கூட்டியே அதிக அளவில் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்வார்கள். அது போன்ற ஒரு நிலையை தவிர்ப்பதற்காக தான் இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. எரிபொருளை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் சீராக விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், எங்கும் எந்தொரு தட்டுப்பாடும் இல்லை. இது வரக்கூடிய நாட்களிலும் கூட இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இருந்தாலும் கூட அதன் எதிரொலியாக எரிபொருள் எந்தவித பாதிப்பும் தட்டுப்பாடும் ஏற்படாது. அதனால் தயவு செய்து யாரும் தேவையற்ற வதந்திகளை நம்பிக்கொண்டு தேவைக்கு அதிகமாக எரிபொருட்கள், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு என இது எரிபொருட்களை வாங்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், தங்களுக்கு எப்போது தேவைப்படும் இதுவரையில் நடைபெற்ற அந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும், எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் விநியோகம் செய்யப்படும் என்றும், நாடு முழுவதும் தேவையான அளவுக்கு நம்மிடம் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசியமான தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது.